அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு ராசிக்கும் ஒரு நாள் ஒரு ராசியை பற்றி பலன்கள், இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், 2025 புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? பொது பலன். ஸோ இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் வாய்ந்ததாக கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் புத்தாண்டுன்றது வரும். அது மட்டும் இல்லாத வருட கிரகங்களாக இருக்கிற சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்களும் இந்த புத்தாண்டு 2025 அவர்களும் பயிற்சி ஆகிறது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஆகும் தன்மையில் இருக்கிறதுனால இந்த புத்தாண்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள் இருக்கும். இயற்கை சீற்றங்களும் இருக்கும். அதில் நன்மைகள் தீமைகள் எல்லாமே கலந்துதான் இருக்குன்னு கூட நம்ம பொதுவாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படின்றது அப்போ நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவான் இப்போதைக்கு கும்பராசியில் இருக்கார். ஸோ இந்த கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மே 2025 மே மாதத்தில் கடைசியில் பார்த்தோன்னா 29 தேதி போல் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு ஒரு பயிற்சி ஆகிறார். அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியும் இந்த ஆண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ராகு கேதுக்கள் பார்த்தா ராகு பகவான் இப்போதைக்கு மீன ராசியில் இருக்கார். கேது உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதியானது இந்த பயிற்சியான நிகழ்வு இருக்குது. ஸோ அப்போது இந்த ராகு பகவான் மீனத்துலேருந்து கும்ப ராசிக்கு வருவார். இங்கே கன்னியில் இருக்க கேது பகவான் சிம்ம ராசிக்கு போகிறார். ஸோ இப்படி 3 வருட கிரகங்களும் பயிற்சியாகிறது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ அதைப்படி பார்க்கச்சே நான் ஒரு சில ராசிகளுக்கு நல்ல ராஜயோகம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சிலருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ சனி பகவான் மாதிரி தான் ஒரு சிலருக்கு ஜென்ம சனி, மீன ராசிகள் ஜென்ம சனி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ராசிக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மேஷ ராசியை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மேஷ ராசி அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இது காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வருது. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்தோன்னா இந்த மேஷ ராசிக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஆண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ புதிய வாய்ப்புகள் நிறைய வரும் அவர்களுக்கு. அதில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய மாற்றங்கள் நிகழும். மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள், நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் அவங்களுக்கு சொல்லலாம். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆதாய அனுகூலங்கள் இருக்கும். உறவுகள் மூலிமா நல்ல ஒரு சுமூகமான நிலை இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் உறவுகள் பார்க்கச்சே உடன்பிறப்புகள் உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்களும் இந்த ஆண்டு சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாழ்க்கை கைகூடும். அது ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்கும். மே மாதத்துக்கு மேலே அப்படி பார்த்தா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் கூட நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு திருப்பி போடும் காலம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். வீடு அமையாதவர்கள் வீடு அமையாமல் யோகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பதவிகள் புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தோன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த ஆண்டு அந்த கடைசி இந்த 3 மாதங்கள் இவர்களுக்கு ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் இவங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம சொல்லலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இவர்கள் எடுக்கும் புது தொழில் முயற்சிகள் அமைய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு கூட
நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வந்து அடுத்தவங்கள தேர்ட் பர்சன் உள்ள நுழைக்காமல் இவங்களே ஒரு சுய முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றியை காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். அடுத்தவர்களுடைய சஜஷன்ஸ் கேட்டாலும் முடிவுன்றது இவங்க கையில் இருக்கணும். ஸோ அதனால் அந்த இதில் வந்து இவங்க கரெக்டாக ஸ்டெப்பான இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நிதி நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் வந்து சனி பகவான் வந்து இவங்களை இதில் மீன ராசிக்கு வர்றதுனால இவங்களுக்கு ராசிக்கு 12 வர்றதுனால சுப விரயங்கள், ஏன்னா விரயச்சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விரயச்சனி அப்படின்றது வந்து 2 விதமாக நம்ம இதாக பார்க்கலாம். ஸோ அதனால் விரயச்சனி அப்படின்றப்போ வரைச்சி வந்து அடுத்தது வந்து அடுத்த 2 ஆண்டு கழிச்சு இவங்களுக்கு ஜென்ம சனி வரும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த விரயச்சனி வந்து ஒரு அலர்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மளை உஷார்படுத்த நிலை, எப்படிப்பட்ட செலவுகள் நம்மளுக்கு வருது அப்படின்றத இதை வச்சு நம்ம கணிச்சிக்கலாம். அடுத்தது ஜென்ம சனி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த விரயச்சனி அப்படின்றப்போ வந்து சுப விரயங்கள் நிறைய இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த செலவுகள் வந்து நம்ம செய்யும்போது அப்போ கவனத்தோடு செய்வது சிறப்புன்னு கூட நம்ம செய்யணும். அதனால் வீண் விரயங்கள் நிறைய வரும். ஸோ அதை தவிர்த்து அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்தில் வந்து பணத்தை கண்ட்ரோல் பண்ணி செயல்பட வேண்டிய சுச்சுவேஷன் இவங்க கவனம் தேவைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பணம் அதிகரிக்க வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த செலவுகள் அதிகரிக்கும்போது அது சுப செலவுகளாக இருக்கிற வரைக்கும் அது ஒரு நல்ல நிலையில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சில வீண் விரயங்களும் இருக்கும், அதையும் அவங்க பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ பணம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட இருக்குது. இதில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ உடன்பிறப்புகள் விஷயத்தில் வந்து இவர்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் உடல் உபாதைகள் இருக்க செய்யும். அதாவது நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஒரு ப்ரெசண்ட் கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்க செய்யும். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ பல விதத்தில் வந்து பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும், பல வருமானங்கள் வர விதத்தில் வரும், புதிய முயற்சிகள் வாய்ப்புகள் இவங்களை தேடியும் வரும். ஸோ அதுலேயும் வந்து இவர்கள் எடுக்கும்போது அது ஒரு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ வாழ்க்கையில் நிறைய இந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி ஒரு நிலையற்ற ஒரு தன்மையெல்லாம் நீங்கி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேர்பார்வையோட ஒரு சுமூகமான நிலையில் ஒரு நல்ல பாதை அமையும் ஆண்டாக இந்த 2025 இருக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்குன்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஆண்டு அவங்களை பார்த்து வந்து அதான் 80% நன்மைகள் இருக்கும், 20% தீமைகளும் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் சொன்ன முன்னாடி அவங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கவனம் தேவை, அதேமாதிரி பேச்சில் கவனம் தேவைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சில சமயங்களில் பேச்சினாலும் இவங்களே ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டங்கள் கூட சொல்லலாம். குறிப்பாக வந்து இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்களில் இதில் அதிக கவனம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அந்த அந்த 4 மாதங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, இந்த சவால்கள் நிறைந்த மாதங்களாக இருக்கும் கூட சொல்லலாம். ஆண்டு இறுதி வந்து ஒரு சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் கூட நம்ம சொல்லலாம். மற்றபடி இவர்களுக்கு வந்து பொருளாதார நல்ல முன்னேற்ற சுப நிகழ்ச்சிகள் நிறைய கலந்துப்பாங்க. சந்தோஷம் நிறைந்த, குதூகலம் நிறைந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை வாங்கி நிற்கும், கணவன் மனைவிகள் ஒரு ஒற்றுமை வாங்கி நிற்கும், பிள்ளைகள் மீதும் ஒரு நற்பேர் கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே வந்து இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இதுவரை இருந்த தடைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்ற நிலை, நல்ல முன்னேற்றத்தை இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த 2025 ஆண்டு காண்பார்கள் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று சொல்லலாம். சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கான இந்த 2025 பலன்கள். இதோட இந்த பதிவு முடிது. அடுத்து நம்ம இன்னொரு பதிவில் ரிஷபராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.